கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு தனியார் சேனல் ஒன்று யூடியூப் சேனலில் ஒரு நிகழ்ச்சிக்காக அழைச்சிருந்தாங்க. அதாவது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இருந்த பின்னணி குரல்கள், பெண் பாடகிகள், அவங்கள பற்றின ஒரு நிகழ்வு அது. அதில் போயிட்டு ஒரு 6 பேர் சுற்றி உட்காந்துட்டு நடுவர் வந்துட்டு ஒரு ரவுண்டாக கேட்குறாங்க. சரி, தாய்மை, இதுக்கு ஒரு குரல் சொல்லுங்கள். நான் ஜானகி அப்படின்றேன். அடுத்தது வந்து காமம் அப்படிங்கிறாங்க. அதுலேயும் நான் ஜானகி பேர் தான் சொல்கிறேன். இப்படி அவர் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காரு. எல்லா ரவுண்ட்லேயும் நான் அவங்க பேரை தான் சொல்கிறேன் பெஸ்ட் அப்படின்னு. எனக்கே தோணுச்சு, மற்றவங்களாம் வேறு பேர் சொல்கிறாங்க, நான் வந்து இவங்க பேரை மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்கேன். அப்புறம் கடைசியாக வந்து காதல் அப்படின்னு ஒரு ரவுண்டு வைக்கும்போது நான் சொன்னேன், அதுலேயும் நான் இவங்க பேரை தான் சொல்லணும், ஆனால் எல்லாத்துக்கும் அவங்க பேரை சொல்ல வேணாமே, நான் இன்னொரு பேர் சொல்கிறேன்னு சொன்னேன். அந்தளவுக்கு அவங்கள வந்து எனக்கு பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை நூற்றாண்டாக நாம் அறிந்த பெண்களின் குரலோட ஒரு பிரதிநிதியாக அவங்களோட குரல் தான் இருந்துச்சு. என்னோட பால்யத்தில் வந்து இந்த பார்த்த முதல் மரியாதை வந்து எனக்கு நிறைய நினைவுகளை கிளப்பி விட்டுச்சு. அதில் எல்லா பாட்டும் அவங்க தான் பாடியிருப்பாங்க. அந்த குரல் வந்து ரொம்ப ஒரு குறிப்பாக நான் அந்த படம் வந்த புதுசில் தான் நான் வந்து என்ன பாட்டு, யார் பாடுறாங்க, யார் மியூசிக் டைரக்டர்லாம் பார்க்க தொடங்குகிற ஒரு காலகட்டம். ரொம்ப குழந்தை நான் அப்போது. அதுக்கு முன்னாடி எனக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முதல் மரியாதை கேசட் வந்து எப்படி போச்சுன்னு. அது பாரதிராஜாவோட அந்த என் இனிய தமிழ் மக்களேன்னு ஆரம்பித்து அவர் பேசுகிறதுக்காக வேண்டியே எங்கள் அப்பா திரும்ப அதை கேட்பார். அப்படி வந்து ஒரு பைத்தியம் மாதிரி அந்த கேசட்டை வந்து எல்லோரும் கேட்டுட்டு இருந்தோம். அப்போ நான் ரொம்ப குழந்தையாக கேட்கும்பொழுது அந்த குரல் எனக்குள்ளே என்னவோ பண்ணுச்சு. அந்த பூங்காற்று திரும்புமா பாட்டில் வந்து பூங்குயில் யாரதுன்னா அது பாட்டே பாடுவார். அதில் வந்து பாட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக வந்து பேத்தோஸாக ஒன்று வரும், ராசாவே வருத்தமா ஆகாயம் சுருங்குமான். அது வந்து வரும்பொழுது என்னமோ பண்ணும் மனசை. அது படத்தோடு சேர்ந்து பார்க்கும்பொழுது ஒரு மிஸ்டிக்காக இருக்கும். அந்த வாய்ஸில் அந்த மிஸ்டிக் தன்மை இருக்கும். அது எப்படி அவங்களால அதை வந்து அது துயரம்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஒரு புதிரும் மர்மமும் நிறைஞ்சதாக இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் என்ன சொல்கிறேன்னு தெரியுதா? அந்த பாட்டோட லாஸ்ட்டு இப்படி ஒருமே, ராசாவே வருத்தமா. அந்த குரல் வந்து கிட்டத்தட்ட இந்த படத்தில் வர செங்கோடனுடைய ஒரு குறி சொல்கிற மாதிரி ஒரு இதை வச்சுட்டு, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமின்னு சொல்லுவார் இல்லையா? அது வந்து அப்போது ஒரு குழந்தையாக நான் பார்க்கும்போது என்னை பயமுறுத்துச்சு அந்த காட்சி. அப்படி ரொம்ப பயமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. ஏதோ ஒரு வகையான மர்மம், ஏதோ ஒன்று மர்மமான ஒரு இதை கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கு ஈடாக ஜானகியோட இந்த குரலும் இருந்துச்சு. இந்த பாட்டில் வர அந்த கடைசி குரலும் இருந்தது. அது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நினச்சி பார்த்தேன். இவங்க வந்து ஜானகி பாடுறாங்க அப்படின்னா அந்த பாட்டை எந்த ஜானரில் உள்ள பாட்டாக இருந்தாலும் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட நம்பி தைரியமாக கொடுக்கக்கூடிய ஒரு பாடகியாக அவங்க இருந்தாங்க. அவங்க பாடாத வகைமையே கிடையாது அப்படி சொல்லலாம். நீங்கள் வந்து வெஸ்டர்னில் வந்து அவங்க பாடுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விக்ரம் இருக்கு இல்லையா, பழைய விக்ரமில் வந்து நடுவில் ஒரு ஹம்மிங் மட்டும் வரும், ஒரு வெஸ்டர்னைஸ்டு ஹம்மிங். அது இன்றைக்கி போய் நீங்கள் அதை கேட்டு பாருங்கள், 80களில் போட்டது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கமல் பாடுறாருல, துடிக்கிது பூஜம், அந்த பாட்டு சொல்கிறேன் நான். அதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஹம்மிங் வரும். அது அவ்வளோ பிரமாதமாக பாடியிருப்பாங்க. அப்புறம் அவங்களோட ஹம்மிங் பற்றி மட்டுமே நம்ம பேசலாம். சன் டிவியில் வந்து அவங்க இறந்து போன போது அவங்களோட ஹம்மிங்கை மட்டும் வச்சு ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அது வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு கேட்கும்போதே. அந்த ஹம்மிங்குன்னு உள்ள ஒரு குரல் அப்படின்னா நம்ம வந்து அவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். வானுயர்ந்த சோலையிலே பாட்டு கேட்டிருப்பீங்க எல்லோரும். அதில் நான் சொன்ன இந்த மிஸ்டிக் தன்மை அந்த பாட்டிலையும் இருக்கும், அவங்களோட வாய்ஸில் இருக்கும். நடுவில் ஒரு ஆலாப்னா மட்டும் வரும். எஸ்பிபி சோகமாக பாடுவார், துயரமான ஒரு பாட்டு. நடுவில் அவங்களோட வாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஏதோ ஒரு ஒரு பேய் படத்தில் வர ஒரு தன்மையில் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், அது ஒரு காதல் தோல்வி பாட்டு. அந்த காதல் தோல்வி பாட்டில் அவங்களோட வாய்ஸை வந்து அப்படி பயன்படுத்தியிருப்பார் ராஜா. அது ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு
தன்மை. அந்த பாட்டு எனக்கு உண்மையிலே எப்போ கேட்டாலும் எனக்கு தோணும். ஏன் நமக்கு இப்படி தோணுது? நமக்கு தான் தோணுதா? இல்லை வேறு அது எஸ்பிபியோட அந்த தேவதை இளந்தேவி பாட்டு கேட்டால் நமக்கு தோணும். அந்த மிஸ்டிக் தன்மை வரும். அதுவும் இதில் இவங்களோட குரலை கேட்கும்போதும் அது வரும். ஜானகி அப்படின்றவங்க வந்து இப்போ நம்ம நினச்சிட்ருப்போம், நம்ம அதை வந்து தமிழ் சினிமாவில் பாடுறாங்க, நம்ம ஒரு அரை நூற்றாண்டாக பாடுறாங்க, நம்மளோட மனசுக்கு நெருக்கமான ஒரு குரல் அப்படின்னு. நீங்கள் சவுத் இந்தியாவில் எந்த பகுதியில் போய் கேட்டாலும் அவங்க குரலை பற்றி அதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி ஒரு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நைட்டிங்கேல்னு சொல்லலாம், நம்மளோட நைட்டிங்கேல்னு. ஆனால் லதா மங்கேஷ்கருக்கு இந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே இவங்க மட்டும் தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல்னு சொல்கிறாங்க. அப்போது இது வந்து அப்போ ஏன் இவங்க இந்தியாவோட நைட்டிங்கேல் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்புது இல்லையா? ஏன் வந்து இவங்களால் ஹிந்தியில் போய் ஏன் இவங்களால் கோலோச்ச முடியல? பாடியிருக்காங்க, ஆனால் ஒரு முன்னணி பாடகராக ஏன் ஹிந்தியில் வர முடியல? ஏன் வட இந்தியா வந்து இவங்களை புறக்கணிச்சதுன்றதுக்கு ஒரு வலுவான காரணங்கள் இருக்குது. நம்மளோட இந்த விந்திய மலைக்கு இங்கே அது நம்ம ரொம்ப வருஷமாக பேசுகிறோம், அந்த வடக்கு தெற்கு விஷயங்கள்லாம். அதுலேருந்து தான் மிக அரசியல் ரீதியாகவே வந்து அவங்க வட இந்தியாவில் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. அந்த வலியும் வேதனையும் அவங்களுக்கு என்றைக்குமே இருந்திருக்கு. அந்த வலி வேதனையில் இருக்கிற ஒரு நபருக்கு வந்து நீங்கள் பாரத ரத்னா கொடுக்காம அதுக்கு படி குறைந்த ஒரு விருதை கொடுக்கும் பொழுது அந்த மனம் வந்து அப்படி கொந்தளிக்குது. அவங்க கொடுத்த பேட்டியில் அது தெரியும். பார்த்தீங்களா இங்கே அது போட்டு ஃபஸ்ட்டில்? ஆமாம், அது வந்து ஒரு அந்த கட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது வேணும் கவர்மெண்ட்டுக்கிட்ட. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பாருங்கள், ஒரு விருதுக்காக என்னெல்லாம் செய்கிறாங்க நம்ம பார்க்குறோம். இந்த ஆர்டிஸ்ட்டும் சரி, ரைட்டர்ஸும் சரி, ஒரு சாதாரண விருதுக்காக அவ்வளவு மோசமாக கூழ கும்பிடு போடுறது, அதிகாரத்தோடு இணைஞ்சு போகிறது, எல்லாமே செய்கிற மனிதர்கள் நிறைந்திட்ட காலகட்டத்தில் அந்த குரல் வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு குரல். அவ்வளவு உயரிய ஒரு விருது. அந்த உயரிய விருதை வந்து வாங்கிறதுக்கு எனக்கு இதை விட கூடுதல் தகுதி இருக்குது, நீ அந்த விருதை கொடுக்காம இந்த விருதை கொடுக்குறியன்னு கிட்டத்தட்ட யாருமே எனக்கு தெரிஞ்சு இப்படி மறுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி எந்த பாடகரும் இப்படி விருதை மறுத்துறதாக சரித்திரம் இல்லை, அதுக்கு பிறகும் இல்லை. அதை இவங்க மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அது அவங்க விருதை வாங்கியிருந்தா கூட இவ்வளவு பேசப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த விருதை மறுத்த அந்த துணிவும் அந்த சுயமரியாதை உணர்வும் தான் நம்ம இன்றைக்கி அவங்கள மறக்காமல் இருக்கிறது. எவ்வளோ பாடகர்கள் வராங்க, நமக்கு நிறைய பாடகிகளை பிடிக்குது, பாடகர்களை பிடிக்குது, ரொம்ப ஆதர்சமாக நினைக்கிறோம், அதெல்லாம் இல்லை. ஆனால் பொலிட்டிக்கலாக நம்ம ஒருத்தவங்க ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அது ஜானகியை தான் சொல்ல முடியும். நிறைய அவங்களோட ரசிகர்கள் எல்லாம் எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியம்னா, நான் அவங்க மட்டும் ஒரு வேளை சென்னையில் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய இறுதி ஊர்வலம் எப்படி இருந்திருக்கும், அவங்களோட இறுதி நிகழ்வுகள்லாம் எப்படி இருந்திருக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா மைசூரில் இருந்திருக்காங்க, இங்கேருந்து யாருமே போகல, பல பேர் போகலை. ஏன் போகலைன்றது எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது. அதாவது அவங்களால பயனடைந்த பல பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள அடையாளம். அதாவது ஒரு மேடையில் அவங்க வந்து பேசும்போது நான் பார்த்தேன், நிறைய பேருக்கு இன்ட்ரொடக்ஷன் சாங், ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் சாங் தான் நான் தான் பாடியிருக்கேன். எய்த்தாப்பில் ஒரு 4-5 பேர் ஹீரோயின்ஸ் இருக்காங்க, எல்லாரையும் கை காட்டி சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் தான் பாடினேன், உங்களுக்கு நான் தான் பாடினேன் அப்படின்னு. நமக்கு இங்கே பாருங்களேன், ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் சாங்கிறது வேறு டோட்டலாக. நம்ம தமிழ் சினிமாவில் ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் சாங்னா அது எப்படி இருக்கும்னு தெரியும். அவர் எல்லாம் ஒருவன் முதலாளி மாதிரி இதில் வருவார். நல்லா என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான பில்டப் கொடுத்து தான் ஹீரோவோட இது எப்போவுமே இருக்கும் பாட்டு. ஆனால் ஒரு ஹீரோயினுக்கு கொடுக்குற சாங்கிறது நீங்கள் பாருங்கள், நம்ம வாசலில் கோலம் போட்டுட்ருப்பாங்க, அப்படி தான் இருக்கும். கோலம் போடுவாங்க, இல்லை ஒரு டூர் போன இடத்துல பையை தூக்கி இப்படி மாட்டிக்கிட்டு இயற்கையை பார்த்து பாடுவாங்க. இப்படி தான் வந்து சுச்சுவேஷனே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் பாட்டுக்கு. அப்படி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குற பாட்டுலேயும் வெரைட்டியாக போட்டது ராஜா, அதை வெரைட்டியாக பாடி கொடுத்தது ஜானகி. அதுக்கு நிறையா எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். அக்னி நட்சத்திரத்தில் அந்த நீச்சல் குளத்தில் பாடுவாங்கள்ல ஒரு பூங்காவனம் பாட்டு, அது ஒரு மாதிரி வெஸ்டர்னைஸ்டாக, அது ஒரு ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் பாட்டு மாதிரி தான். இதுவும் நீங்கள் புத்தம் புது காலை, அது படத்திலே வைக்கல, இந்த பாரத ராஜாவை அதுக்காகவே மன்னிக்கக்கூடாது, அந்த பாட்டை விட்டதுக்காகவே. அந்த பாட்டு காலம் கடந்து இன்றைக்கும் நிற்கிது அந்த பாட்டை ஏன் பிக்சரைஸ் பண்ணலை அப்படின்ற கேள்வி வந்து எனக்கு பாட்டை கேட்ட நாள்லேருந்தே உண்டு. அது எதுக்காக அது பிக்சரைஸ் பண்ணி விட்டுருக்காங்க? ஏன்னா ராதா கூட ஒரு இதில் வருத்தப்பட்டாங்க ரொம்ப, இந்த பாட்டை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், அதை போய் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. எப்படி இந்த மனசு வந்துச்சு இந்த பாட்டை கட் பண்ணுறதுக்கு? நான் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால்
ஒரு புது படத்தில், மேகான்னு ஒரு படத்தில் அதே பாட்டை திரும்ப ராஜா போடுறாரு, வேற ஒரு மியூசிக்கோட. நமக்கு கேட்கும்போது அந்த அதை கேட்ட அந்த இதால் இதை கேட்க முடியல. ரொம்ப அந்த குரலுக்கும் இந்த குரலும் அது இப்படி இருக்குன்னா அது இப்படி இருக்குது. அவங்க கொடுக்குற அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அதை வந்து அந்த எமோஷனை வேறு யாராலையுமே கொடுக்க முடியாது. குடிச்சிட்டு ஒரு பொண்ணு பாடுற மாதிரி ஒரு பாட்டு, எந்தன் கண்ணில் 7 உலகங்கள் வாராய் கண்ணாவா, அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. அப்படி ஒரு ரொம்பவும் பண்ண முடியாது. குடிச்சிட்டு பாடுறது இப்போ இதில் பாடுவார்ல, ஏரிக்கரை பூங்காற்றையில் வந்து ஜேசுதாஸ் பாடுற மாதிரியும் பாட முடியாது. ஆண்கள் குடிச்சிட்டு பாடுறத வேறு மாதிரி பண்ணும். பெண்கள் குடிச்சிட்டு பாடுறதுன்றதுக்கு அதுக்கு முன்னாடி ப்ரெசிடென்ஸ் இருக்குது. யாருன்னா வெள்ளிகள் பாடியிருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வெள்ளிகள் தான் அப்படி பாடியிருப்பாங்க. ஆனால் கதாநாயகி இப்போ வந்து குடிச்சிட்டு பாடுறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டை. அந்த உணர்வு அவ்வளவு அழகாக வெளியில் கொண்டு வர்றது. அப்புறம் எல்லாரும் சொல்கிற அந்த சின்ன தாயவள், அந்த வகைமையில் நீங்கள் தாலாட்டு பாட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே எனக்கு தெரிஞ்சு தமிழர்களோட தாலாட்டும் குரலாக ஒரு ஆண் குரல் இருக்குன்னா அது எஸ்பிபின்னு சொல்லுவேன். பெண் குரல் இருக்குன்னு சொன்னால் அது ஜானகியை தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு தாலாட்டு, விதவிதமான தாலாட்டு தான் இப்படி பாடுறாங்க அப்படின்னா குழந்தை குரல். அதை அவங்கள மாதிரி பாடுறதுக்கு யாருமே இல்லை. எம்எஸ் ராஜேஸ்வரி அம்மாவும் நீயே அப்பாவும் நீயேலேருந்து அவங்க இப்போ கூட அவங்க பாடுறாங்க. அவங்க இறந்துட்டாங்க, சாரி. அவங்க அதுக்கு பிறகு நான் என்னோடய குழந்தையாக இருக்கும்போது டூத் பேஸ்ட் இருக்குது, ப்ரஷ் இருக்குதுன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு கேட்கும்போது நான் ஏதோ சின்ன பிள்ளை பாடிச்சுன்னே நினச்சிட்ருக்கேன். அப்புறம் டாடி டாடி ஓமை டாடின்னு ஒரு பாட்டு, மௌன கீதங்கள், இதெல்லாம் கேட்கும்போது ஏதோ குழந்தை பாடிச்சுன்னா நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளைக்கு. அப்புறம் எங்கள் அப்பா ஒரு நாள் சொல்கிறாரு, இதை பாடினவங்க இவங்கன்னு ஃபோட்டோவை காமிச்சா என்னால் நம்பவே முடியல, இப்படி ஒருத்தவங்க பாட முடியும். ரொம்ப சமீபமாக அவங்க இறந்த பிறகு ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. எஸ்பிபியும் அவங்களும் இந்த டூத் பேஸ்ட் இருக்குது பாட்டை வந்து ஸ்டேஜில் பாடுறாங்க. ஸ்டேஜில் அவங்க பாடுற பர்ஃபார்மன்ஸ் தெரியல. இப்போ எனக்கு நம்மலாம் கையாட்டுறோம், காலாட்டுறோம், பேசுகிறோம், மோகம் கோணுது, பாடும்போது என்னென்னமோ ஆகுது. ஆனால் அவங்க அப்படி எப்படி அந்த இங்கேருந்து எப்படி அந்த வாய்ஸ் வருதுன்னே தெரியாத மாதிரி ஒரு அது ஆச்சரியம். இன்றைக்கி பாருங்களேன், இன்றைக்கி நீங்கள் ஜி டிவியோ அல்லது விஜய் டிவியோ எல்லா இடத்துலையும் போய் பாருங்கள், ரியாலிட்டி ஷோஸில் பாட்டு பாடுறதுன்னா அது பாதி பர்ஃபார்மன்ஸ்னு ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நடிக்கணும், முகத்தில் உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்கணும், ஆடணும், பாடணும், இல்லைனா மார்க்கை கம்மி பண்ணிடுவாங்க. அதுதான் பாட்டுங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களோ உமாரமணனோலாம் அப்படி நின்று பாடுவாங்க இல்லையா. நேற்று ராத்திரி அம்மா பாட்டு அப்படி நின்று பாடுறாங்க. எனக்கு அதுதான் எப்படின்னே தெரியல. அந்த பாட்டை அப்படி பாட முடியும்னு எனக்கு நிஜமாலுமே தெரியல. ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் அப்படி பாடுறாங்க. எங்கேருந்து வருது, ஒருவேளை ஏதாவது பின்னாடியிலேருந்து போடுறாங்களான்னு நினைக்கிற அளவுக்கு அப்படியே இருக்குது வாய்ஸ். ஆனால் அவ்வளோ பக்காவாக அந்த இது மட்டும் அவ்வளோ காதுக்கு கேட்கும்போது எப்படி இந்த பாட்டை இப்படி பாடுறாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த ஜேர்னர் பாட்டை பாடின நான் ரொம்ப சின்ன வயசில் ஜானகி எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் பல பேரை கேட்டிருக்கேன். பெரியவங்களில், குழந்தைகளில் சொல்ல. ஏன்னா அவங்க வந்து ஆபாசமான பாட்டு பாடுவாங்க அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. எனக்கு வந்து ஆபாசம் அப்போ நமக்கு சின்ன வயசில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நமக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் இல்லையா. ஆமாம், ஏன் இவங்க மட்டும் இப்படி பாடுறாங்கன்னு நானும் நினச்சிருக்கேன். ஆனால் கொஞ்சம் அறிவு தேவைப்பட்டுச்சு அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. பின்னாடி தமிழ் சமூகம் மாதிரி ஒரு சமூகத்தில், இந்திய நாடு மாதிரி ஒரு நாட்டில் பெண்கள் வந்து அவங்களோட நினச்சதை கூட சொல்ல முடியாத ஒரு இப்போ மாதிரி இல்லை. நான் சொல்கிறது 70களில் 80களோட தொடக்கத்துலலாம் காதலிச்சா அந்த காதலிச்சான்னு யார்ட்டையாவது அவங்க சொல்ல முடியுமா வெளியில்? அது அவ்வளவு ரகசியமாக வச்சுருப்பாங்க. அந்த ரகசியமான ஒரு லவ் இருக்கு இல்லையா, யார்கிட்டையுமே சொல்ல முடியாத ஒரு லவ்வை வந்து அதே ரகசிய குரலில் அந்த அடலசன்ட் பீரியடில் அவங்களுக்கு ஒரு எதிர்பாலினத்தின் மேலே தோன்ற கவர்ச்சியை அவ்வளவு அழகாக வெளிப்படுத்துவாங்க செந்தூரப்பூவே பாட்டில். அது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த பாட்டை கேட்டால். அப்படி ஒரு அந்த மாதிரி பேசப்படாத பல பெண்களுடைய, பாட முடியாத பல பெண்களுடைய குரல் தான் ஜானகியோட குரல். நான் அப்படி தான் அவங்கள பார்க்குறேன். அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, குரலற்றவர்களின் குரல்னு. அவங்க ஒரு வகையில் குரலற்றவர்களின் குரல் தான். அவங்களோட வாய்ஸ் அப்படி தான். ஏன்னா நம்ம சமூகம் வந்து அப்படி தான் வச்சுருந்துக்குல்ல பெண்களை. அவங்களோட காதலை கூட ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு சூழலில் அப்படி ஒரு காமத்தை சொல்கிற பாடல்களை அவ்வளவு எளிதாக போகிற போக்கில் தட்டி விட்டுட்டு பாடிட்டு இருந்தாங்க. அதுக்காக அவங்க ஏகப்பட்ட விமர்சனங்களையும் தாங்கினாங்க. நிறைய பேர் அவங்கள திட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அது ஒரு பெரிய கல்ச்சுரல் ஷாக்
நம்ம ஆட்களுக்கு அந்த மாதிரி பாட்டுங்கள்லாம். அது வந்து எப்படி எப்படி அவங்க இப்படி பாடலாம், எப்படி அவங்க இப்படி பாடலாம். ஆனால் இதை வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு தில்லு வேணும், கட்ஸ் வேணும். உண்மையாலுமே நான் சொல்கிறேன், இது இப்படி பாடுறதுக்கும் அது ஒரு பெரிய திறமை என்ன கேட்டால். அது பாடுறதுக்கு மற்றவங்கெல்லாம் தயங்குவாங்க, ரொம்ப தயங்குவாங்க. அவங்களுக்கு வந்து கலை அப்படின்னு அவங்களுடைய கலை இருக்கு இல்லையா, அதுக்கு அவங்க உண்மையாக இருக்காங்க. 100%, 150% உண்மையாக இருக்காங்க. அது என்ன கோருதோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. எப்போவுமே வந்து நமக்கு தெரியும், லவ்வையோ லஸ்ட்டையோ இதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிற சமூகம் இல்லை. அதில் அவங்க பெரிய உடைப்பை ஏற்படுத்த, அது வந்து நான் இளையராஜாவையும் இவங்களையும் தான் நான் சொல்லுவேன். இளையராஜா அந்த மாதிரி பாடல்கள் போட்டார், இவங்க அந்த மாதிரி பாடினாங்க. நீங்கள் அவங்கள வந்து எந்த ஒரு இதுக்குள்ளேயும் அடைக்கவே முடியாது. எல்லா பாட்டிலையும் நான் பார்த்துட்டேன், சுகம்ன்ற வார்த்தை எந்த பாட்டில் வந்தாலும் அவங்க அதை அவ்வளோ சுகமாக தான் அதை அவங்க வந்து பாடுவாங்க. புத்தம் புது காலையிலே ஒன்று வருமே, என்னது அது, புத்தம் புது காலை பொன்னிற வேளை, எங்கே ஒரு சுகம், என் வாழ்விலே தினந்தோறும் தோன்றும் சுகராகம். அந்த சுகராகம் அவங்க எப்படி பாடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அந்த ஒவ்வொரு சுகத்தையுமே அவங்க அப்படி ரசித்து பாடுவாங்க. ஆமாம், சிவகுமார் லக்ஷ்மிக்காக இல்லை, அந்த அந்த கதாபாத்திரங்கள் இருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு நம்மளோட சமூகம் அப்போ வந்து அதை வந்து ஒரு முறையற்ற உறவாக தான் பார்த்துருக்கோம். கணவருடைய தம்பி அவங்கள வந்து அவங்க நேசிக்கிற மாதிரி, இவங்க ஒரு விதவை பெண். இதை நானும் யோசித்து பார்க்குறேன். இளையராஜாவும் ஜானகியும் சேர்ந்து அந்த உறவை வந்து ரொம்ப அதுக்கு ஒரு அங்கீகாரம் தேடி கொடுத்தாங்க இந்த பாட்டு மூலமாக. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா இந்த உறவை வந்து மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்காத ஒரு சமூகம் நம்ம சமூகம். இந்த பாட்டில் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து சீனெல்லாம் பார்க்கக்கூடாது, சீனை மட்டும் பார்த்துறாதீங்க. அதில் வந்து லக்ஷ்மி அப்படி நடிப்பாங்க, சிவகுமார் அப்படியே என்னமோ பண்ணுவார், அதில் விட்டுருவோம் நம்ம. ஆனால் இந்த பாட்டு வந்து இன்றைக்கும் பலரால் விரும்பப்படுற ஒரு பாட்டு. இன்றைக்கும் வந்து பாட்டை பயில்றாங்க இல்லையா, அவங்க பாடகிகள் பல பேர் வந்து இந்த பாட்டோட அந்த ஃபஸ்ட்டு ஹம்மிங் கேட்டோம்ல, அது வந்து ஒரு லெசன் மாதிரி எல்லாருக்கும். அந்த 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 பாடிட்டா அவங்க வந்து ஒரு பெஸ்ட்டு சிங்கர் அப்படின்னு சொல்லிடலாம். குரல் பயிற்சிக்கு அந்த ஹம்மிங்கை வந்து ஒரு பாடமாக வைக்கலாம், அப்படியான பாட்டு. இது ஒரு பக்கம். இது வந்து மியூசிக் லெசனுக்குன்னு போனால் உள்ள அந்த பாட்டு கொடுக்குற உணர்வு இருக்கு இல்லையா, அவங்க வந்து இதை லீகலைஸ் பண்ணிடும். சீரியஸாகவே நான் சொல்கிறேன், லீகலைஸ் பண்ணிடும் இந்த பாட்டு அந்த உறவையே. அது வந்து அதுதான் கலை செய்கிற மாயம்னு நினைக்கிறேன். இந்த பாட்டை வேற ஒரு குரலில் என்னால் யோசிச்சே பார்க்க முடியல உண்மையாலுமே. இதை விட பெரும் பாடகிகள்லாம் இருக்கலாம், ஆனால் இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு உயிர் கொடுக்குற ஒரு குரல் இருக்குல்ல, அது வந்து இவங்களால மட்டும்தான் முடியும். இந்த பாட்டு அதனால தான் எனக்கு ஒரு அது எப்போவுமே ஒரு அதிசயமான ஒரு பாட்டு தான். அப்புறம் நான் என்னோடய ஸ்கூல் காலேஜஸ்லாம் நிறையா பாடிக்கிட்டே இருப்பேன் போயிட்டு. ஜானகி இறந்த பிறகு நான் திடீர்னு யோசிச்சு பார்க்குறேன், நான் என்ன சொல்லுவாங்களே, இது கவின் பாட்டு அப்படின்னு சொல்லி, நீ பாடு, ஏதோ உன் பாட்டு, நீ பாடு இந்த பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி என்ன பாட்டெல்லாம் இருக்குதுன்னு வரிசையாக நான் யோசித்து பார்த்தா எல்லாமே அவங்க பாட்டு தான். பழைய பாட்டில் ஒரு பாட்டு நான் அடிக்கடி பாடுவேன் மேடையிலெல்லாம், அந்த பாட்டும் பார்த்தா அதுவும் அவங்க தான். சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அந்த பாட்டு. எனக்கு வந்து ஜானகிக்கு வந்து 2 குரல் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ஆரம்ப காலத்தில் ஒரு இன்னசென்ட்டான ஒரு குயிலோட குரல் அவங்களோடது. அதுக்கு பிறகு கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு வாய்ஸ், அன்னைக்கிளியெல்லாம் அது வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி அந்த ரொம்ப பழைய பாட்டிலெல்லாம் இந்த இது கேட்டிருப்பீங்களே, ஜல் 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 இன்னும் சலங்கையொலி, அதுலெல்லாம் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன், தூக்கமும் கண்களை தழுவட்டுமே, பொன் என்பேன் சிறு பூ என்பேன், இந்த சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை, பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், இப்படி அந்த எம்எஸ்விக்கு கேவி மகாதேவனுக்கு அவங்க பாடின பாடல்கள் எல்லாம் அந்த ஒரு இன்னும் உடையாத ஒரு வாய்ஸ், அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த குரல் கேட்குறதுக்கு. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க குரல் மாறிக்கிட்டே வந்து ஒரு ரொம்ப முழுமை அடையுது, ரொம்ப நிறைவை அடைகிற ஒரு காலகட்டத்தில் தான் ராஜா உள்ளே வராரு நம்ம ஃபீல்டுக்குள்ளே. அவர் ரொம்ப அழகாக அவங்கள வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த குரலை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ, நம்ம இவங்கள விடக்கூடாது அப்படின்னு ஃபுல்லாக கிட்டத்தட்ட எஸ்பிபி, ராஜா,
இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த தமிழ் சினிமாவை ஆண்டாங்கன்னு சொல்லலாம். வேறு வேறு நிறைய பெரிய பெரிய பாடகர்கள்லாம் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்க 3 பேருக்கும் இருக்கிற அந்த முக்கியத்துவமும் அவங்களோட பாடல்கள் நமக்கு கொடுத்த, குறிப்பாக டூயட் பாட்டு, இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, அந்த ஒரு நிமிடம்னு ஒரு படம். அதில் வந்து சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறது, அந்த பாட்டில் ஒரே பாட்டில் 3 ஜானர் இருக்கும். ஒன்று வந்து வெஸ்டர்னில், ஒன்று கொஞ்சம் கிளாசிக்கலாக, இன்னொன்று வந்து அது அந்த இதுக்கு போயிடுவாங்க. நம்மலாம் ஓரியண்டல் டான்ஸும் போல சின்ன வயசில் பேர் தெரியாததுக்கு அப்படி பேர், அந்த மாதிரி ஒன்று இருக்கும். இதுக்கும் நடுவில் 3 விதமாக பாடியிருப்பாங்க, 3 விதமாக இருக்கும் மியூசிக் அதில். அப்புறம் மகளிர் மட்டும் படம் பார்த்துருப்பீங்க, அதில் 3 கேரக்டர் வருது இல்லையா, அந்த 3 பெண்களுக்கும் 3 விதமாக ஒரே பாட்டில் குரல் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு ஒரு கிழவியோட குரல், நான் இதெல்லாம் தான் அவங்க பண்ணுவாங்கன்னு நினச்சா ஆண் குரல்லையும் பாடி வச்சுருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி ஒரு ஆண் குரல், ஆண்கள் வந்து பெண் குரலில் பாடுறத நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் பண்ணுவாங்க, மிமிக்ரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பெண் வந்து ஆண் குரலுக்கு பாடுறதுன்றது ரொம்ப நான் வந்து இப்போ அவங்க இறந்த பிறகு தான் அந்த வீடியோ பார்த்தேன், அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஆனால் அப்புறம் மேடைகளில் அவங்க பண்ணுற சேட்டைகள் இருக்கே, அது வந்து தனியாக நமக்கு ஒரு கண் வேணும் பார்க்குறதுக்கு. ஒரு குழந்தை போலவே வந்து சக பாடகர்கள்கிட்ட அவங்க பேசுகிறதும், சக பாடகர்கள்கிட்ட அவங்க நடந்துக்கிறதும் வந்து அதை பார்க்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அவங்களுடைய கேரியரில், அவங்க வந்து கேரியரோட உச்சம்னா அவங்கள சொல்லலாம், வேறு யாரையும் சொல்ல. அவங்க தான் கேரியரோட உச்சத்தில் இருந்தாங்க. இளையராஜாவை சொல்லலாம், எஸ்பிபியை சொல்லலாம், மற்றவங்கலாம் எனக்கு தெரியல கேரியரோட உச்சமானு. அப்படி கேரியரோட உச்சத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கும் அவங்கள கூப்பிட்டு அவங்க வந்து நடுவில் நிறைய புது புது பாடகர்கள், ரஹ்மானோட வரவுக்கு பிறகு நிறைய புது பாடகிகள் வந்து நிறைய பேர் வராங்க. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து பாடுறது கொஞ்சம் கம்மி ஆகுது. அப்படி இருக்கும்பொழுது நெஞ்சு நீலையை கூப்பிட்டு கொடுக்குறாரு திடீர்னு. நெஞ்சு நீலையை கேட்டால் அப்படியே ஆடி போயிட்டாங்க எல்லோரும். அவங்களுக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, எப்படி பாடுறாங்க அப்படின்ட்டு. நான் மற்றவங்க வந்து தப்பாக எதுவும் நினச்சிக்க வேணாம், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆஷா போன்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடகி தான். ஆனால் காற்றில் எந்தன் கீதம் பாட்டு இருக்கு இல்லையா தமிழில், அது ஹிந்தியில் இருக்குது. ராஜாவே என்ன ஒரு படம், அது பாலு மகேந்திராக்காக அங்கே பண்ணார். அந்த கேசட்டை நான் வாங்கி போட்டு கேட்கும்போது எனக்கு கடும் ஏமாற்றம். இந்த பாட்டு காற்றில் எந்தன் கீதம் வந்து அதில் வந்திருக்கு ஹிந்தியில். ஆஷா தான் பாடுறாங்க, உலகமே பாராட்டுற ஆஷா தான் பாடுறாங்க. ஆனால் என்னமோ எனக்கு மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுதுன்னு கேட்டால், அந்த ஃபஸ்ட்டு ஹம்மிங் இருக்கு இல்லையா, அதுவே வந்து அடிச்சுக்க முடியல. இவங்க எங்கேயோ இருக்காங்க, சிறந்த பாடகியான ஆஷா போன்ஸ்லாவே ரெப்ளிகா பண்ண முடியல. இந்த பாட்டெலாம் வந்து உண்மையிலே அதிசயம்தான். எனக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டில் ஒரு 10 பாட்டு சொல்லுங்கன்னா நான் அந்த 10 பாட்டில் எதையும் வைப்பேன். மிச்சம் 9 பாட்டும் ரொம்ப கஷ்டம் தேர்ந்தெடுக்கிறது. ஆனால் இது கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் தேவதை படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், ஒரு நாள் அந்த ஒரு நாள். அது கிட்டத்தட்ட நான் அந்த எந்தன் கண்ணில் 7 உலகங்கள் சொன்னல, அந்த மாதிரி ஒரு நாள் அந்த ஒரு நாள் அப்படியே, ஐயோ என்ன ஒரு ஹஸ்கி வாய்ஸு, அப்படி இருக்கும். அந்த போதையில் ஒருத்தவங்க பாடினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அந்த பாட்டு. இந்த மாதிரி பாட்டு எல்லோரும் பாடலாம், லவ் சாங் எல்லோரும் பாடலாம், டூயட் சாங் எல்லோரும் பாடலாம், தாலாட்டு பாட்டும் எல்லோரும் பாடலாம். ஆனால் இப்படி பாட முடியுமான்னு எனக்கு நிஜமாலுமே தெரியல. நீங்கள் நமக்கு இந்த மண்ணின் பாடல்கள் நம்ம சொல்கிறோம்ல, ஒரு நாட்டுப்புற பாட்டோட இதில் வர்ற பாடல்கள் இருக்கு இல்லையா, இந்த உதாரணமாக நான் வந்து பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பாட்டை எடுத்து பாருங்கள். அதில் மலேசியாவும் அவங்களும் அப்படியே அந்த அந்த ஒரு கிராமத்து தன்னை வந்து அப்படியே வந்து 2 பேருக்கும் தாய்மொழி வந்து தமிழ் கிடையாது, ஆனால் அப்படி பாடியிருப்பாங்க. நம்ம ஊர்லேருந்து யாரோ புறப்பட்டு வந்து ஒரு புஷ்பவனம் குப்புசாமியோ இல்லை மற்றவங்களோ பாடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாடியிருப்பாங்க. அது வந்து எப்படின்னா, நமக்கு வந்து அந்தளவுக்கு ஈடுபாடு இருக்கணும் அந்த கலையின் மேலே. அந்த 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 கேரக்டர் எப்படி பாடும். இஞ்சி இடுப்பழகா அதை மறந்துட முடியுமா? அந்த ஏன்னு அவங்க இழுக்கிறது இருக்குல்லையா, அதுக்கே நேஷ்னல் அவார்டை தூக்கி கொடுத்துட்டாங்க, இந்த வச்சுக்கோ அப்படின்னு. அந்த பாட்டெல்லாம் வந்து கேட்டோன்னே நமக்கு பிடிக்கிற ஒரு பாட்டு. முதல் முறை அப்படி எதுலையும் ஒளியும் மொழியில் போடுறாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு தீபாவளிக்கு கேட்டோன்னே ஏறுது அப்படியே அந்த பாட்டு. அப்படி அவங்களோட குரல் வந்து ரேவதி அதுக்கேற்ற மாதிரி அப்படி வாயை கோணி ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க அதில். ஆமாம். அப்புறம் அவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு வந்து செந்தூர பூவைக்கும் கிடச்சிது, இதுக்கும் கிடச்சிது.
நமக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, அதுவும் இந்த பாரதிராஜா படத்தில் வைக்கல. என்னதான் இருக்குன்னு தெரியல. நிழல்கள் படத்தில் தூரத்தில் நான் கண்ட உன்முகம், அப்படி ஒரு பாட்டு. ஆனால் அதை தெலுங்குல அதுக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டாங்க அவங்க அதே வருஷனுக்கு. ஆனால் இந்த பாட்டு வந்து அதை கேட்கும்போது வேங்குழல் நாதமும் கீதமும், இதில் தினம் அழைத்தேன் பிரபு உனையே, அந்த ஒரு வரி, அந்த அழைப்பு அப்படி இருக்கும். ஐயோ, பிரின்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்குது, கண்ணா உனை தேடுகிறேன். நாங்கள் 2 பேருமே சேர்ந்து பாடியிருக்கோம் அந்த பாட்டு சிஹெச்லலாம். அதுலேயும் அப்படி தான். இந்த குயில் கூவுது, குயில் பாடுதுனாலே அவங்க தான். நீங்கள் எந்த பாட்டை வேணால் எடுத்துக்கங்க. அப்புறம் சின்ன குயில், அவங்க சின்ன குயில் தான் அவங்க. குயில்னா இவங்க தான் கரெக்டாக. அப்படி ஒரு நம்மளையெல்லாம் வந்து அவங்களோட பாடல்கள் மூலமாக கட்டி போட்டிருக்காங்க. அப்படி என்னுடைய பால்யம், என்னுடைய டீனேஜ், என்னுடைய எல்லாமே எந்த பருவத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் வயசானாலும் தான் அதுக்கும் தான் அவங்க பாடியிருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தான் பாடி வச்சுருக்காங்க. அவங்களோட வாய்ஸ் இல்லாமல் இல்லை. என்னென்னா இப்போ வந்து நான் வந்து இப்போது அவங்க இறந்து போன பிறகு நான் யோசிக்கிறேன், எஸ்பிபி இறந்து போன பிறகு நான் வந்து என்னால் அதுலேருந்து மீண்டு வர 1 வருஷம் ஆச்சு அந்த சாவுலேருந்து. ஆனால் ஏன் வந்து ஜானகியோட இறப்பு வந்து நம்மளை அந்த அளவுக்கு தாக்கலை, எஸ்பிபி அளவுக்கு நான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா அவங்க ஓய்வு பெறுறேன்னு அறிவித்தோடனே எனக்கு வந்துருச்சு அது. அவங்க இனிமேல் பாட மாட்டேன்னு ஓய்வு அறிவித்தோடனே நான் கிட்டத்தட்ட நான் எடுத்து படித்து பார்க்குறேன். இப்போ எழுதின அஞ்சலி கட்டுற மாதிரி தான் எழுதியிருக்கேன். அதையே அப்படி தான் எழுதியிருக்கேன். அவங்க பாட மாட்டேன்னு சொல்கிறதே எனக்கு அப்படி தாக்கமாக இருந்துச்சு. ஆனால் அதுவும் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்சு எவ்வளோ பெரிய பெரிய பாடகர்கள், ரொம்ப எஸ்பிபி தான் அந்த குரல் கடைசி வரைக்கும் மாறாமல் இருந்து மறைஞ்சவர் அவர் மட்டும்தான். அதுக்கு பிறகு வயசான காலத்தில் நிறைய பேர் மேடைகளில், இப்போ நீங்கள் எம்எஸ்வியே எடுத்துக்கங்களேன், புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை பாடி தான் தொடங்குவார் அவருடைய எல்லா கச்சேரியும். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே இதுதான் ஃபஸ்ட்டு முன்னாடி பாடிட்டு இருந்தார். இறுதியில் பாடும்போது புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, ஷார்ட் பிரெத் ஆகிடுச்சு, அப்படி பாட முடியல அவரால். அதே மாதிரி பிபி ஸ்ரீனிவாஸ் வந்து மேடையில் வந்து பாடும்போதும் அவர் பாடின பாட்டை அவரால் பாட முடியல. நாகூர் ஹனீஃபாவுக்கு இது நடந்துச்சு. அது ரொம்ப கொடுமை. ஒரு பாட தெரிஞ்சவங்களுக்கு, பாடகர்களுக்கு தாம் பாடின பாட்டையே தன்னால் வயதான காலத்தில் ஒரு முதுமையில் பாட முடியலன்றது வந்து அது பெரிய கொடுமை. அது எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். எங்கள் அப்பா நல்லா பாடுவார். இப்படிலாம் ஒரு காலம் பாட முடியாதுன்னு நிலமை வரும்போதெல்லாம் நான் இருக்க மாட்டேன். அவங்க ஒன்றும் ப்ரொஃபஷனல் சிங்கர் இல்லை, ஆனால் அவங்க அதே மாதிரி நாள் வரைக்கும் பாடிட்டு தான் இருந்தாங்க எங்கள் அப்பா. மியூசிக் தெரிஞ்சவங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டல் வாசிக்க தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு தப்பிக்கலாம். அந்த முதுமை வந்தாலும் அவங்க மியூசிக் அவங்கள கைவிடாது. பாடகர்களுக்கு அது எப்போவுமே பிரச்சனை தான். அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. இப்படி நம்மளோட வாய்ஸ் மாறிச்சு, நம்ம முதுமையை நோக்கி போயிட்டோம், முதுமை ஆகிட்டோம், நம்ம வயசுக்கு நம்ம இதுக்கு மேலே நம்ம பாடினா ஹீரோயினுக்கோ எதுக்குமோ செட் ஆகாது பாட்டுன்றது அவங்களுக்கு. அந்த ரியலைசேஷன் ரொம்ப முக்கியம். அது வந்து அவங்க தெரிஞ்சு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச எந்த பாடகம் எல்லாருமே வந்து ஓய்வுக்கு போயிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஓய்வுக்கு போயிடுவாங்க. நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு மீன்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா நேற்றுக்கு? பரிதாபங்கள் பார்த்தீங்களா? பார்க்கலையா? இவங்க ஜனநாயகன் பார்த்துட்டு எல்லாம் அழுகுறாங்க இல்லையா? அதுக்கு ஒரு மீம்ஸ் பயங்கரமாக இருந்தது. என்னென்னா, கோபி சுதாகர்லாம் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. ஏன் அப்படி அழுகுறீங்க, என்னையா எதுக்கு இப்படி அழுகுறீங்கன்னா, ஐயோ அண்ணன் இனிமேல் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. இப்படி மாதிரி ஓய்வு சொல்லிட்டாரு, எண்டு கார்டு போட்டுட்டாரு அப்படின்ட்டு. இவருக்கு நீ ஏன் அழுகுற, நீ அஜித் ஃபேன் தானே அப்படின்னு. உங்கள் அண்ணன் சொல்லிட்டு போகிறாரு, எங்கள் அண்ணன் சொல்லாமே போயிட்டாரு, எங்கள் அண்ணன் சொல்லாமே போயிட்டாரு. சிச்சி அப்படிலாம் நினைக்காதயா, 2-3 வருஷம் கழிச்சு ஒரு படம் வரும், நீ வெயிட் பண்ணு. அவர் எங்கே ஒரே போயிட்டு ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டாருங்க, வரவே மாட்டேங்கிறாரு. பயங்கரமாக இருந்துச்சு அந்த பரிதாபங்கள் பார்க்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, எதுக்கியா கவலைப்படுறேன், உங்கள் அண்ணனை இனிமேல் நீ நியூஸ் சேனலில் பாரு அப்படின்னு. சரி சரி, நான் எங்கள் அண்ணனை ஸ்போர்ட்ஸ் சேனலில் பார்த்துக்கிறேன். எனக்கு இது ஓய்வு பெறதுனோட ஞாபகம் வந்துருச்சு இதெல்லாம். அது இந்த ஓய்வு பெறுறது எப்படி ஓய்வு பெறணுன்றது வந்து அதுவே ஒரு கலை தான். ரொம்ப சரியான நேரத்தில் ரொம்ப கரெக்டாக ஒரு கலைஞருக்கு அது தெரிஞ்சிருக்குன்றது அந்த ரியலைசேஷனை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். இந்த ரியலைசேஷன் வேறு யாருக்குமே வந்த மாதிரி எனக்கு தெரில. எல்லாருமே அவங்க கடைசி வரைக்கும் பாடிக்கிட்டு இருந்தாங்க, இயல்பாக அவங்களே ஒதுங்கிக்கிட்டாங்க, அல்லது இந்த ஃபீல்டு ஒதுக்கி வச்சிரும். ஆனால் நானே ஓய்வை அறிவிக்கிறேன்னு சொன்ன ஒரே பாடகி ஜானகி தான்.
அதுலேயும் அவங்க வித்தியாசமாக தான் நிற்கிறாங்க. எப்படி அவங்க பாடல்களில் வித்தியாசமோ, பாட்டில் வித்தியாசமோ, எப்படி அவங்களுக்கு கிடைச்ச விருதை மறுத்தாங்களோ, அதே மாதிரி இதுவும் அவங்கள நம்ம ஏன் வந்து மனசில் வச்சு கொண்டாடுறோன்றதுக்கு இதெல்லாம் கூடுதல் காரணங்கள். அவங்க பாட்டு மட்டும் இல்லை, பாட்டை பற்றி மட்டும் பேசணும்னா நிறைய பேரை பற்றி நிறைய பேசலாம். ஆனால் எல்லாத்தோட சேர்ந்து இதெல்லாமும் இருக்குது. அதுதான் அவங்கள நம்ம கொண்டாடுறதுக்கு காரணமாக இருக்குது. விட்டா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த எந்திரிச்சிட்டாரு, முடிச்சுக்கிறேன். நன்றி.